வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பார்வதி வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நியூஸ்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சில வாரங்கள் முன்னாடி சொல்லியிருந்தா எஸ் நம்பியிருப்போம். பட் இப்ப அவங்க வேற ஜோன்ல போயிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி சரி எவிக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, ரெட் கார்டாவது கொடுங்க அப்படின்லாம் வந்து நிறைய குரல்கள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. இது சப்போர்ட்டர்ஸ் எதிர்க்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதியை டேக் பண்ணி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா சாரதி, விஜய் சாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, சன் டிவியில பாத்தீங்கன்னா நீங்கள் கேட்டவை அப்படின்லாம் சண்டேல ப்ரோக்ராம் வரும். சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். ரஜினி சார் எந்திரன் படம் பண்ணப்ப பாத்தீங்கன்னா அவரை இன்டர்வியூலாம் இவர் பண்ணியிருப்பாரு. எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் விஜய் சேதுபதியை வந்து டேக் பண்ணி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, எக்ஸ்ல கேட்டிருக்கிறாரு. டியர் விஜய் டெலிவிஷன் அண்ட் ஸ்ரீ விஜய் சேதுபதி அஃபிஷியல், தேர் ஆர் சோ மெனி சின்சியர் ஆர்டன்ட் பிக் பாஸ் 9 show watchers and well-wishers. To me, Big Boss voice is the owner of the house show, but this year contestants show no respect to his commands. அவர் தான் ஓனர் பிக் பாஸ். நாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறோம் பிக் பாஸை, வெல்விஷஸாக இருக்கிறோம். ஆனால் அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. This is to stabilize the credibility of the show and save its entertainment value. We don't want to see unworthy people to teach or be used as tools in the show to tell the valued viewers what life is all about. Please throw them out. விஜய் டெலிவிஷன் மறுபடியும் விஜய் சேதுபதியை, அதாவது டுபாகோர் கண்டஸ்டன்ட்லாம் வச்சு ஒரு டூலாக யூஸ் பண்ணி எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம், இது வந்து ஒரு சமூகத்தின் புரோட்டோடைப் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் சமூகத்தோட நிகழ்வுகளோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பேசுவோம். கமல் சார் இருக்கிற வரை அவர் தான் அப்படி தான் பண்ணுவார், அப்படி தான் நம்மளை வந்து இங்கே வளர்த்து விட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்குறோம். பார்த்தா டோட்டலாக வேறவா இருக்குல்ல. அதுவும் பர்டிகுலராக இந்த சீசன் இருக்குல்ல, ரொம்ப மோசமாக இருக்குல்ல. நீங்கள் மற்றவங்களுக்கு கண்டஸ்டண்ட்டை விடுங்க, பிக் பாஸுக்கு அது மரியாதை கொடுங்கடா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்க வேண்டியிருக்கு. இத்தனை சீசனாக பார்த்துருக்குறோம், கண்டஸ்டன்ஸ் மாறிட்டாங்க. பிக் பாஸ் அவர் மட்டும் தானே, அவர் தானே ஓனர். அவரோடையும் நம்ம ஒரு மாதிரி அட்டாச் ஆகிருக்கிறோம்ல. இங்கே கன்னடத்தில் பிக் பாஸாக இருந்த அமித் பார்த்தீங்கன்னா அதோடைய சீக்ரெட் சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அதான் ப்ரெசென்ட் கேட்டிருப்பாரு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு. அதை பற்றி நான் சொல்கிறேன்னு வரும்போது கனி வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி வேணாம் நாங்கள் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிறோம் பிக் பாஸோட, அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் நம்மளும் அந்த ஃபோட்டோ கூட வந்தால் கூட அதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அந்த குரல் இருக்குல்ல, அது ஒரு இமேஜாக வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் வச்சுங்களேன். அது அப்படியே இருக்கட்டும், அதை வந்து டேமேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம். நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சண்டை போட வேணான்னு எப்போ சொன்னாரா? யாராவது சண்டை போடுறப்போ குறுக்க வந்தாரா? ஏதாவது பண்ணாரா? இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அவர் சொல்லுவார், யார் எப்படியாவது சூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் வந்து பார்வதி பண்ணதெல்லாம் இருக்குல்ல, ஓவராக இருந்ததுல்ல. பேசிக்கிட்டே இருக்கிறது. இதில் கம்ருதனும் கூட சேர்ந்துப்பார். பார்வதி வேற கம்ருதன் வேற அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். மைக் கேப்சூல மைக்கை தூக்கி விடுறது, மைக் கேப்சூல மறைச்சி வச்சுட்டு நடு வீட்டில் இருந்துட்டு இந்த சீக்ரெட் பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்றது? எவ்வளவு மகா மட்டமா நினைச்சா நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அவரை? ஏன்னா அவர் வந்து பேசுறாருங்க, பார்வதி கம்ருதன் அப்படின்னு சொல்லும் போது கம்ருதன் அப்படியே மைக் அட்ஜஸ்ட் பண்றா. அப்படி பார்வதி அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்க்கு வரல. இங்க மைக் கேப்சூல் சரியா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா இருக்கு பாஸ். அவன் வந்து எடுத்தோடனே சாரி கேட்டான், ஏன்னா பண்ணதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. கம்ருதன் அந்த சாரியாவது கேட்கிறா அப்படி குறைஞ்சபட்சம். பார்வதி பாத்தீங்கன்னா இருக்கு பாஸ் சரியா இருக்கு பாஸ். பிக் பாஸ் வந்து சொல்றாரு, ஒன்று நீங்க முட்டாளா இருக்கணும், இல்லை என்ன முட்டாளுன்னு நினைக்கணும் அப்படின்னு. ஆமா பாஸ் அப்படின்றாங்க. என்ன ஆமா பாஸ்? பிக் பாஸ் முட்டாளுன்னு சொல்றீங்களாமா? இல்லை நீங்க முட்டாள்னு ஒத்துக்கிறீங்களா? திரும்ப எப்படி அதை பண்ண முடியுது? நிறைய முறை வான் பண்ணாலும் திரும்ப அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மைக் போட்டிருக்கும் போதே இந்த சாப்பிடலாம் கவர் கப்பில் இவங்க சாப்பிட்றத பத்தி எல்லாம் பேசுவாங்க. அவர் வந்து எழுதியெல்லாம் காட்டுவார் ஹார்னி அப்படின்லாம். இன்னும் மோசமாலாம் பேசியிருக்கிறாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்ற சீசன்கள்லாம் இத்தனை சீசனாக பார்க்குறோம்ல, ரிவ்யூ வேற பண்ணுறோம்ல, அப்படி பார்க்கும்போது சின்னதாக தப்பானாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ரியாக்ஷன்லாம் வெளில. இந்த கண்டஸ்டண்ட்டை பொறுத்தவரை ஃபேக் அலிகேஷன் முதலே ட்ரை பண்ணிட்டாங்க, அன்வான்டாக டச் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லி. திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் இப்போ லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்னும் அதை லவ்ன்றது டீசெண்டாக சொல்கிறோம், அது காஜி கண்டென்ட் லெவலில் தான் போயிட்டு இருக்காங்க. வெளியில் ஆள் இருக்குன்றாங்க, கேட்டால் வந்து அது நான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு இங்கே வேற உருட்டுறாங்க. இவங்க வெளியே ஆளை பற்றி பேசுனது அந்த வீடியோலாம் தனியாக இருக்குது. கேட்டால் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லிட்டு என்ன வேணால் உருட்டுவீங்களா? இதில் வந்து ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சீசனில் கண்டஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா
அடுத்த வாரமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ட் இன்னும் உள்ள இருக்கிறாங்க. திவாகர் தானே வெளியே போனாரு, இவங்க உள்ள இருக்கிறாங்கல்ல. இல்லம் முதல்ல ஆரம்பத்திலேயே கூட பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் லிஸ்ட்ல இருந்தாங்க. இப்ப அவங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க பார்வதி. இதுல அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்னா, நைட்டும் மைக்கு மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு, போய் பாத்ரூம் ஏரியால வச்சிருக்கிறது மாட்டு வராங்க. இவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு ½ வந்து எனக்கு ஒரு தனி ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்க மைக் இல்லாம இருக்கிறதுக்கு. அங்க சபரி கூட கலாச்சிட்டு இருந்தாரு, மைக்கு போட்டாவே வந்து கண்டதையும் பேசுவீங்க, மைக்கு போடாம அப்படி என்னதான் பேசுவீங்க அப்படின்னா, அது வந்து என்னுடைய ஜோன், அது நான் ஒரு ஜோன்ல இருக்க விரும்புறேன் அப்படின்றாங்க. அந்த ஜோன்ல யார் இருப்பாங்க அப்படின்லாம் இவர் கேட்டிருக்காரு. யார் இருப்பாங்க? நம்ம கம்ரு தான். இந்த கம்ருவை கூப்பிட்டுட்டு இவங்க மைக்கு போட்டாலே கேவலமா பேசுவாங்க, மைக்கு போடாம என்ன பேச போறீங்க அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? அதை ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போறது இருக்குல்ல, என்னது இது ரூல் பிரேக் எல்லாம் உங்களுக்கு ஃபன்னா? மற்ற சீசன்ல ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப ஒஸ்டா பேர் வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களே இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் அந்த லெவலில் இருந்துக்கிட்டு ஆனாலும் உள்ள இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமா தானே இருக்கு. எப்படி விஜேஎஸையும் இவங்க மதிக்கலங்கிறது அது இன்னொரு பக்கம்னு வச்சுக்கலாம், காமெடி அது. ஏன்னா அவர் வந்து பாரு 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 அப்படின்லாம் கத்தினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, மைண்ட்ல என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு அவங்களா கூலானாதான் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. இங்க அது போஸ்டாவே இருந்தாலும் ஏற்கனவே அதை பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து என்னதான் வான் பண்ண முடியும்? வெறுமனே சொன்னா இவங்களுக்கு புரியாது. அதனால ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரதி அவர் கேட்டிருக்காரு, ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து அங்க கமெண்ட் பண்றது பாரு பாருன்றாங்க. அப்ப நான் கம்ருதுன்னு, அது என்னங்க பார்வதி மட்டும் கம்ருதுன்னு? பருவம் கம்ருதனுக்கும் கொடுங்க, ஏன்னா அவர் வார்த்தையை விட்டே இருக்கு. அப்படி இல்லை, சில வாரங்கள்ல நடுவில் அவர் பாராட்டிட்டு இருக்காரு போஸ்ட் வந்து, கம்ருதன் சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு ஏமாறுறீங்க அப்படின்னு. என்னத்த சொல்றது? இப்படி எல்லாம் பண்ணா இப்படிதான் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப. இல்ல இவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மற்றவங்க எல்லாம் செலக்ட் பண்ணீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மோசமா தான் இருக்கிறாங்க, ஆனா இவங்கள தான் டாப்ல எடுத்துட்டு போகணும், அதனால இவங்கள விட டம்மியா போட்டோம்னு வச்சுங்களேன், இவங்க பெஸ்டா தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் பிளான் இருக்கா அப்படின்னு கூட கேட்க தோணுது. ஏன்னா எப்படி இவ்வளவு மகா மட்டமா வந்து செலக்ட் பண்ணுவீங்க? எப்படி என்ன பேஸ்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல. வெளியே தூக்கி போடுறதெல்லாம் வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்ப இந்த டைம்ல. ஸோ அதனால கம்ருதனுக்கும் பார்வதிக்கும் ஹெவியா ரோஸ்ட் எல்லாம் இல்லை, ரோஸ்ட் அது எப்பவுமே இருக்கணும்னு வச்சுக்கலாம், அது வேற, அது கண்டென்ட். அந்த போய் கேம்னு பண்ணாங்கல்ல, அங்கே போய் மசாஜ் பண்ணிட்டு இவர் உட்காந்துருந்தார்ல, அதுக்கும் அவங்க பண்ணதுக்கும், அதுக்கப்புறம் டாஸ்கை வந்து ஸ்பாயில் பண்ணதுக்கும், வார்த்தைகளை விட்டதுக்கும், அதுக்கெல்லாம் ரோஸ்ட்டு. இங்கே வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டு தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வார்னிங் வேணும். அதுக்கு ரெட் கார்டை தூக்கியே ஆகணும். ரெட் கார்டு என்ன சிங்கிளா தூக்குனதுக்கு அப்புறம் அவுட் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை, எல்லோ கார்டு. அதுவும் வந்து ரெட் கார்டில் ஒன்று தானே. கமல் சார் சொல்லுவார்ல, 2 வாங்கினா காலி அப்படின்னு, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் 1 அதை வந்து எடுத்து பார்வதி கம்ருதனுக்கு குறிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு ஒரு போஸ்ட்லாம் போட்டாரு, அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுல்ல. அதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையும் என்னுடைய பொறுமையை சோதிச்சுட்டு இருக்கு அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அதனால தான் வந்து அங்கே கடுப்பாயிட்டு நான் எல்லாரையும் டிசோன் பண்றேன் அப்படின்லாம் கூட சொல்லி பார்த்தாரு. ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, மாற போற மாதிரி தெரியல. இதை இப்படியே விட்டா இன்னும் மோசமா போயிடும். அதனால ஸ்ட்ரைக் 1ஆவது கொடுங்க சார் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. நாமளும் அதை தான் விரும்புகிறோம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.